தமிழ் தாய் உறவுகளுக்கும் தமிழகத்தின் பூர்வ குடிகளுக்கும் மாலை வணக்கம். நான் அன்புச்செல்வன், வீரத்தமிழர் விடுதலை சங்கத்தின் மாநில தலைவர். இந்த காணொலி காட்சி மூலியமாக விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே உள்ள செண்பகராணியம் பகுதியில் குறவன்கோட்டை என்று ஒரு பகுதி உள்ளது. அந்த குறவன்கோட்டை பகுதியை அந்த பகுதியை கிபி 13ஆம் நூற்றாண்டு காலங்களில் ஆண்டு வந்த தன் தாயின் மீது கொண்ட பற்றின் காரணமாக மல்லிநாடு என்று அறிவித்து ஆண்டு வந்த குறவன் வில்லி கண்ட மன்னர்கள் உருவாக்கியதே அந்த பகுதியாகும். அந்த மன்னர்கள் கட்டிய ஆலயம் வடபத்திர சாயி சைனர் ஆலயமே. அந்த கருவறையில் இருக்க, அதாவது திருவில்லிபுத்தூர் வடபத்திர சாயி சைனர் ஆலயம் என்று இன்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தின் அன்றைய பெயர் வடபத்திர சாயி, அவ்வளவுதான். ஆனால் அதை வருங்காலங்களில் மாற்றி திருத்தி விட்டார்கள். அதே போல் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியது ஆண்டாள் ஆலயம் என்றுதான் தமிழகத்தில் பெயர் பெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆலயத்தின் பெயர் நாச்சியார் ஆலயமே. சூடி கொடுத்த சுடரொளியார் என்பது ஆலயத்தின் கருவறையில் உள்ளது. அதற்கான ஆதாரமாக ஆலயம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளே நமது வீரத்தமிழர் விடுதலை சங்கம் அந்த ஆலயத்தில் பூஜை செய்ய, அதாவது வில்லி கண்ட மன்னர்கள் வம்சாவளியை சார்ந்த இந்த குறவரின மக்கள் மண்டபப்படி பூஜைகள் செய்ய, குரு பூஜை நடத்த அனுமதி கேட்ட பொழுது அவர்கள் கொடுத்த கடிதம். ஆண்டாள் என்பது புனைக்கப்பட்ட பெயராக இருக்கிறது. அதே போல் பெருமாள் ஆலயம், பெருமாள் கோவில் என்று கூறுகிறார்கள். அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியின் கடவுளின் மூலவரின் பெயர் வடபத்திர சாயி. ஆக அந்த ஆலயத்தை கட்டியவர்கள் குறவன் வில்லி கண்ட மன்னர்கள். அவர்கள் கட்டிய அந்த ஆலயத்தின் தலைவாசலில் இருக்கக்கூடிய அந்த கோபுரமே இன்றைய தமிழக அரசின் முத்திரையாக இருக்கிறது என்பது இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய குறவன் மலைக்குறவன் இன மக்களுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய இந்த குன்ற குறவர் இன மக்களின் குலத்தொழில் வேட்டையாடுதல், தேனெடுத்தல், தினை மாவு திரித்தல், மூங்கில் அரிசி விவசாயம் செய்தல் இதுவே ஆகும். தற்பொழுதைய காலங்களில் அவரவர் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் தொழில் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மக்களும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, ஊடகங்களும் சரி, இவர்களை பற்றி எழுதும் போது இல்லாத ஒன்றை இருப்பதாக திரித்து எழுதுவது மனவேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் இனி வருங்காலங்களில் யாரும் அவ்வாறு திருத்தி எழுத வேண்டாம். அப்படி மீறி திரித்து எழுதுபவர்கள் மீது நிச்சயமாக சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.